Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 20th September 2023. இன்னோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அமெரிக்காவோட சந்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வலுவிழந்து முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த வலுவிழந்து முடிதல் அப்படின்றது வந்து மார்ஜினல் டவுன். தொடர்ந்து சில தினங்களாக அது இறங்கிட்டு தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதில் டவ் ஜோன்ஸ் 0.11% அண்ட் S&P 500 0.22, நாஸ்டாக் 0.23% அப்படின்னு ஒரு சிறிய அளவிலான இறக்கம் இருந்தாலும் கூட ஆசிய சந்தைகளிலும் அது நன்றாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய முக்கியமான எல்லா சந்தைகளுமே ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங் ஹேங்சங், சவுத் கொரியா காஸ்பி, சீனா ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே வந்து இறங்கி வியாபாரம் ஆகி வருகிறது. நம்முடைய சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்றத ஒரு இண்டிகேஷன் நம்ம கிஃப்ட் நிப்டில இருந்து எடுக்கிறோம். ஸோ கிஃப்ட் நிப்டி அதாவது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்ல பார்க்குறோம். நமக்கு நேற்றைய சந்தை அப்படின்றது வந்து விடுமுறை தினமா இருந்தது. அதனால குளோபல் மார்க்கெட்டோட இம்பாக்ட் சேர்த்து தான் இப்போ வெளிப்படும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 90ல இருந்து 100 புள்ளிகள் ஒரு கேப் டவுனுக்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இப்போ படிப்படியா எங்க வந்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் நோக்கி வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ 19,700 அப்படின்றது ப்ராடான சப்போர்ட் லெவல் ஆகும். 20,550 ப்ராடான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சிருக்கிறோம். இப்போதைக்கு இதனுடைய மிட் பாயிண்ட்ல இருக்கிறதா பார்க்குறோம். நிஃப்டி பேங்க் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்றது 44,800. அதனுடைய அப் லெவல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் லெவலில் வந்து 46,500 கிட்ட ரெசிஸ்டன்ஸாக இன்னமும் க்ளோஸாக போயிட்டு வந்திருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப சின்ன ரேஞ்சை தான் வச்சுருக்கோம். தொடர்ந்து அதனுடைய பிஹேவியர் பொறுத்து இந்த ரேஞ்சை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பான்மையானவை எல்லாமே நமக்கு பாதகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். குறிப்பாக யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கிறது 4.36%. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கு. ஏறக்குறைய அந்த 105 மேல தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ டாலர் இண்டெக்ஸ் சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு மாசம் முன்பாக கூட சொல்லலாம் அது வந்து 100க்கு கீழே டிப் பண்ணது ஒரு தடவை. அதன் பிறகு திரும்ப மலைமலைன்னு மேல ஏற ஆரம்பிச்சதை பார்க்கிறோம். அதே மாதிரி பிரெண்ட் குரூடும் வந்து வலிமையான ஒரு ஏற்றத்தில் இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக கொஞ்சம் ஒரு டாலர் என்ற அளவுக்கு குறைந்திருந்தாலும் கூட ஸோ கடந்த சில வாரங்களில் $74 அப்படின்னு இருந்தது பிரெண்ட் குரூடு ஒரு பேரல். அது கடகடன்னு இப்போ எங்க வந்தாச்சு 93, 94 இந்த நிலைமைக்கு வந்தாச்சு. கூடவே நமக்கு இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி INR டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வலிமை குன்றி வருகிறது 83.27க்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து அது வந்து நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். கோல்டு வந்து ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக மேலே கீழும் அதாவது $1930 பெர் அவுன்ஸ்ல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மேல பார்த்தீங்கன்னா 1950, கீழே பார்த்தீங்கன்னா 1900. இந்த $50 அது இன்னும் கூட கொஞ்சம் குறுக்கிக்கலாம் கூட நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்த $50 தான் அது மேல கீழே நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எஃப்ஐஸ் வந்து வலிமையான ஒரு செல்லரா மீண்டும் மாறி இருக்கிறார்கள். அப்கோர்ஸ் முதல்ல இருந்தே அவங்க கேஷ் செக்மெண்ட்ல செல்லரா இருக்கிறாங்க. நடுவில் சந்தை ஏறுவதற்கான காரணம் 20,000 தாண்டியதுக்கான முக்கியமான காரணம் அவர்களுடைய டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல வந்து லாங் பொசிஷனை கூட்டினது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறோம். ஷார்ட்டை குறைச்சி லாங்கை கொஞ்சம் கூட்டினாங்க. ஸோ அது முக்கியமான காரணமா பார்க்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் வந்து கேஷ் மார்க்கெட்ல இன்னும் வலிமையான விற்பவர்களாக இருந்து வருகிறார்கள். ஆகவே தற்போதைக்கு ஒரு இடைக்கால இறக்கத்திற்கு எஃப்ஐஸ் ஒரு காரணமாக இருப்பார்கள். டிஐஎஸ் சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்க தொடர்ந்து நெட் ஆன் நெட் வாங்குறவங்க தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு 552 கோடி அளவுக்கு மண்டே வாங்கியிருக்காங்க. லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் LME ப்ரோக்ராம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரோம். எவ்ரி வீக் மண்டே டு ஃப்ரைடே சின்ன ஒரு ஃபீல் 499 பர் வீக் பண்ணிட்டு இருக்கோம். அன்னன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 நாளா ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி 3 கேண்டில் ஃபார்ம் ஆகி இறங்க ஆரம்பிச்சா அதுவும் ஒரு ரிவர்சல் பேட்டர்னை தான் பார்க்குறோம். வலிமையான ஒரு இறக்கத்திற்கு ஒரு ட்ரை ஸ்டார் பேட்டர்ன்ற மாதிரி இப்போது துவங்கி இருக்கிறதையும் இது தொடர்ந்து சந்தையை வலுவிழக்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் 20,250லையும் இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஆதரவுகளை அங்கே வைக்கிறோம் 19,880. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.